ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நார்த் கேரளைனா அப்படின்னு ஒரு இடத்துல பிலிகிராம் மியூசியம் அப்படின்னு இருக்கு. பிலிகிராம் பத்தி நம்ம ஒண்ணும் நெறைய பேர் வேர்ல்ட் ஓவர் இஸ் நோன் இவாஞ்சலிஸ்ட்ன்றத தாண்டி, அந்த மியூசியம்க்கு நான் ஒரு 2 தடவ போயிருக்கேன். ஆனா சம்திங் ஹேப்பன்ஸ். அந்த மியூசியம்ல அவர் கல்ற இருக்கு. அவர் மனைவி கல்ற இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் உள்ள போனீங்கன்னா, அவரு பண்ண வொர்க் மினிஸ்ட்ரியில பண்ண வொர்க், எத்தன நாடுகளுக்கு போனாரு, எப்படி இம்பாக்ட் பண்ணாரு, அவர் பேசின வார்த்தைகள், அவர் எப்படி சால்வேஷன்க்காக அவர் குடுத்த காலு, இத்தனைக்கும் ஹீலிங் இல்ல. ஆ அப்படிப்பட்ட ஒரு 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 ஜேர்னி முடிச்சுட்டு வெளிய வரம்போது, நம்மள அறியாமயே ஏதோ ஸ்பிரிட்ல ஒரு ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட்டோ, இல்ல ஏதோ ஒரு சம்திங் மூவ் ஆவுது எனக்கு. அப்ப நான் யோசிச்சது என்னன்னா, ஒருத்தர நம்பி ஒரு குளோபல் மேண்டேட்ட குடுக்குறாரு கடவுளு. நம்ப போன பதிவுல நோவா பத்தி பேசுனோம். ஆனா அந்த நிகழ்வு எனக்கு அவரு காலமாயிட்டாரு. ஆனா உன்னும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நெனைக்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பாவும் இருக்கு. அப்ப கர்த்தர் எப்படி வந்து ஒரு 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 மேண்டேட்ட நம்பி ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தர்ட்ட குடுக்குறாரு. அவரும் அத ட்ரஸ்ட் பண்ணி செஞ்சு முடிக்கிறாருன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எப்படி இத புரிஞ்சுக்கலாம்? நம்ப ஏன்னா நோவால லிங்க் எடுக்கிறோம். மேத்யூ 24 பத்தி பேசுறோம். எப்படி இத புரிஞ்சுக்கலாம்? இல்ல காடோடைய அந்த விஷன், தரிசனம் அது வந்து நம்மள கொண்டு வரும்போதே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாரையும் கொண்டு வரும்போது, அவங்க மேல ஒரு தரிசனத்தோட தான் வராரு. டிஃபால்ட்டாவே ஒரு இன்பில்ட். இன்பில்ட். இல்லன்னா நம்ம இங்க பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. பர்ப்பஸ் இல்லாம யாரையும் அவரு படைக்கல. ஆமா. சில நேரத்தில நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு பொருள பார்த்த உடனே, சும்மா இருக்கட்டும்னு வாங்கி வைப்பீங்க நீங்க. அழகா இருக்கு. அதனால என்ன யூஸ்ன்னு கேட்டா, இல்ல இருக்கட்டும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு. அது உங்களுக்கு எந்த விதத்திலும் யூஸ் ஆகாது. ஆனா வீட்ல ஒரு மூலையில இருக்கும். கொஞ்ச நாள் நீங்க அத மறந்துருவீங்க. அது அழுக்காயிடும். அந்த மாதிரி காட் ஒரு மனுஷன படைக்கவே இல்ல. சரி இருந்துட்டு போட்டும். பூமி நெறையா இருக்கே. மனுஷன் நிரப்புவோம். இல்ல. காடுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் பர்ப்பஸ் இருக்கு. ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி ஒருத்தன படைக்கிறார். அப்ப அந்த மனுஷன் மேல வைக்கப்பட்டதான விஷன், தரிசனம் அல்லது அவனுக்கான அந்த டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு சொல்லும்போது. அத நிறைவேற்றி முடிக்கும்பொழுது, அந்த அ அ என் நான் பார்க்குற இன்னொரு விஷயம் என்னன்னா, போன வாட்டி நோவா பத்தி பேசினோம்ல. நோவா பத்தி பேசும்போது, அந்த டாஸ்க்குங்கிறது நோவா கிட்ட மட்டும் இருந்துச்சான்னா, நோவாவுடைய ஃபேமிலி கிட்ட இருந்தது. ஆமா. இந்த ஃபேமிலிங்கிற கான்செப்டை வச்சு தான் காட் வந்து தன்னுடைய தரிசனத்தையே ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த கடந்த நாட்கள்ல செய்தி கொடுக்கும்போது கர்த்தர் உணர்த்துறார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ரொம்ப காமனா காமனா சொல்லிடுறோம். தெரியும் இல்லையா? அப்ப இந்த தனிமையா இருப்பது நல்லதல்லன்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஒரு கம்பேனியன் கம்பேனியன். யார சொல்றோம்? மனைவிய சொல்றோம். மனைவிய சொல்றோம் இல்லையா? காட் என்ன சொல்றாரு? மனைவி தனிமையா இருப்பது நல்லதல்லங்கிறது மனைவிய கர்த்தர் படைச்சுட்டாரு. ம். இவங்க 2 பேரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. அப்ப இவங்க ஒண்ணாயிட்டாங்க. இப்ப ஒண்ணா இருக்கிறவங்க தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்ப இவங்களுக்கு ஒரு கம்பெனியன் தேவைப்படுது. யாரு? பிள்ளைகள். 2 பிள்ளைகள் வராங்க. காயின், ஆபேல் வராங்க. இப்ப காட் என்ன சொல்றாரு? இந்த 2 பிள்ளைகளும் இப்ப தனிமையா இருக்காங்க. தனித்தனியா இருக்காங்க. ஆபேல் இறந்துட்டானே வச்சுக்கோங்க. காயின் இருக்காரு. அப்ப காயினுக்கு ஒரு துணை தேவைப்படுது. தனிமையா இருப்பது நல்லதல்ல. இப்போ காயின் மேலயோ அல்லது சேத்து மேலயோ அடுத்த குழந்தை பிறக்குது. இந்த ஆதாமுடையதான தரிசனம் ஏவாளுக்கு இருக்கு. அதுக்கு தான் அந்த அம்மா படைக்கப்பட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிற தரிசனம் அந்த பிள்ளை மேல இருக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய தரிசனம் பிள்ளை மேல இருக்கு. பிள்ளை மேல இருக்க தரிசனம் பேரப்பிள்ளை மேல இருக்கு. இதத்தான் நம்ம பார்ப்போம். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். ஆமா. அப்போ ஒரு தரிசனம்ங்கிறது அல்லது உங்க மேல வச்சிருக்கிற திட்டம்ங்கிறது இன்னைக்கும் இருக்கு. இப்பவும் இருக்கு. இப்போ உங்கள ஒரு மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அது எந்த மினிஸ்ட்ரியா வேணா இருக்கட்டும். பாஸ்டரா இருக்கட்டும், எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். கூப்பிடுறாருன்னு சொன்னா, உங்க மேல கொடுக்கப்பட்டதான அந்த விஷனுடைய கான்செப்ட் உங்க மேல மட்டும் இல்ல. உங்கள நம்பி கொடுத்திருக்கிறதான மனைவி கிட்ட இருக்கு. மனைவி அதுக்கு தான் வந்தாங்களே. அந்த விஷனை நிறைவேத்துறதுக்கு தான் அவங்க வந்தாங்க. பல நேரங்களிலே சில குடும்பங்கள்ல அது நடக்கல. மனைவியால அந்த தரிசனம் நிறைவேறாது. ஏன்னு சொன்னா, அவங்கள வந்து அவங்களும் அந்த தரிசனம் இருக்க மாட்டாங்க. இவங்க செலக்ட் பண்ண விதம் இருக்கு. இவங்களா தேடிக்கிட்டது இருக்குது. கர்த்தர் குடுக்காதது இருக்கு. இந்த மாரி கொலாப்ஸ் நெறைய இருக்கு. ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணா, அத கொலாப்ஸ் பண்றது பிசாசுடைய வேலை. ஒரு கவுண்டர். ஆமா. அத எப்படி நாசம் பண்ணலான்னு பார்ப்பான். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மேல காட்ஸ் பிளான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, அந்த பிளான் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, இவன் நடுவுல ஆகார கொண்டு வந்து நுழைக்கிறான். வந்தோனே காட் என்ன பண்றாரு? சரி ஓகே. இந்த பிளான் இப்படி கொலாப்ஸ் ஆயிருச்சு. இத சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு திருப்பி ஆண்டவர் சொல்றாரு. சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். எப்படிங்க குமாரனை பெறுவாள்? 2 பேரோட சரீரம் செத்து போச்சு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மரியாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். பரிசுத்தாவினால பெறார். அதே மாதிரி இங்க வாக்குத்தத்தத்தின் மூலமா அந்த வேர்ட்ல உள்ள வல்லமையில, ஏன்னா அவர் வேர்ட்ல தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்றாரு. உண்டாக கடவுது, உண்டாக கடவுது. அதே மாதிரி சாராளுக்குள்ள வேர்ட் வழியா உண்டாக்குறாரு. இப்போ இவனுக்கு தெரியுது காடோட பிளான் யார் மேல இருக்கு? சாரா மேல. சாரா மேல இருக்கு.
அமலேக்க ராஜா வச்சு சாராளை தூக்கிட்டு போயிட்டுருவான். ம். அந்த மாதிரி தூக்கிட்டு போகும்போது சாராளுக்கு வயசு 90. ம். இப்போ காட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வோன் தூக்கிட்டு போகும்போது பண்ண வேலை வேற. அமலேக்க தூக்கிட்டு போகும்போது காட் பண்ணுற வேலை என்னன்னா, கர்ப்பங்களை அடைத்தாருன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் ஒரு பிளானை வைக்கும்போது அதை கொலாப்ஸ் பண்ணுறது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. ம். அப்போது கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளானை கொலாப்ஸ் பண்ணுறது சாத்தானுடைய வேலை. ம். ஆனால் அந்த கணவன் மனைவிங்கிறது ஆபிரகாம் சாராளா தான் இருக்க முடியும். ஆபிரகாம் ஆகாராக இருக்க முடியாது. ம். அது ஒரு பிளான் இல்ல. அது ஒரு பிளான்ல இல்லை. இன்னைக்கு இங்கேயே கொலாப்ஸ் பண்ணிடுறான். ம். நீங்கள் தேடும் போதே கொலாப்ஸ் பண்ணிடுறான். ம். அவர் தரிசனத்தோட ஒரு ஆளை வச்சிருப்பாரு. ம். நீங்கள் உங்கள் கண்ணு தரிசனத்தோட ஒரு ஆளை தேடுவீங்க. அதோடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? உங்கள் தரிசனத்தை அவங்க நிறைவேற்றுறவங்களா இல்லை. ம். ஆனால் வேறு வழி இல்லை. உங்கள் மேலே வச்ச தரிசனத்தை நிறைவேற்றியே ஆகணும். ம். இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் பார்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யணும். ஆச்சா? இவங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த தரிசனம் எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைகள் மேலேயும் இருக்குது. அதில் ஒரு பார்ட் அங்கே தான் இருக்குது. ம். ஆபிரகாம் மேலே உள்ளது ஈசாக்கு மேலே இருக்கும். ஈசாக்கு மேலே உள்ளது யாக்கோபு மேலே இருக்கும். ம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, புதிய ஏற்பாட்டில் இல்லை. அப்போ புதிய ஏற்பாட்டில் உங்கள் பிள்ளைக்கு மேலே தரிசனம் இல்லைங்கிறீங்களா? ம். அவனுக்கும் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் கரெக்டாக இவங்க புரிஞ்சுக்கணும். ஆரோனின் முறைமையின்படி எனக்கு அப்புறம் என் பையன் பாஸ்டராக தான் இருக்கணும், பாஸ்டருடைய பையன் பாஸ்டராக இருக்கணும், எவஞ்சலிஸ்ட் பையன் அப்படி இல்லை. ம். அது இல்லை. உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக ஒரு விஷன் இருக்குது. உங்கள் பொண்ணுக்கு ஒரு விஷன் இருக்குது. அது என்ன விஷன்னு கண்டுபிடிச்சி அதை அவங்கள செய்ய வைக்கணும். ம். அது உங்ககிட்ட இருக்குது. ம். இப்போ என்ன இருக்குது? இந்த பிளானை பிள்ளைங்க மேலே செலுத்துறதில்ல, அல்லது பிள்ளைகள் உணர்றதில்ல. ம். அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த தரிசனம் உங்கள் மூலயமா நிறைவேறாமல் போச்சுன்னா உங்கள் மினிஸ்ட்ரி ஃபுல்ஃபில் ஆகாது. ம். நீங்கள் அஸ்திவாரம் போடுவீங்க, அவன் மேலே கட்டுவான். அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் அதுக்கு மேலே உள்ளது கட்டும். அப்போ ஃபவுண்டேஷனா அவனுக்கு பேஸ்லேருந்தே புரியணும். புரியணும். புரிய வைக்கிறது நம்ம பேரண்ட்ஸோட கடமை. இப்போ பாருங்க, நம்ம போன வாட்டி பார்த்தோம், நோவாவுடையதான தரிசனம் அவன் 3 பிள்ளைகளுக்கு புரிஞ்சிச்சு இல்லை. ம். இன்னைக்கு போகவே இல்லை, இந்த தரிசனம் போகவே இல்லை. அதை தாண்டி நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, பிள்ளைங்க மட்டும் இல்லை மருமகளுக்கும் புரியுது. இல்லை, அதுதான் அடுத்து சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னா அதோட இன்னொரு அர்த்தம் இருக்கு. ம். இப்போ பிள்ளைங்கள் வேணும்ன்ற நம்ம அடிச்சுக்கிறோம்ல, ம். எல்லாம் பண்ணுறோம். இப்போ ஆண்டோட்ட ஜெபம் பண்ணுறோம், உபவாச ஜெபத்தில் போய் சொல்கிறோம், ஒரு குழந்தை இல்லை குழந்தை கொடுக்குறாருல, சரி அந்த குழந்தைய வளர்க்குறீங்க. நீங்களே தான் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ நேரமான காலம் வந்த உடனே கல்யாணம் பண்ண அடிச்சுக்கிறீங்களே. அப்போ அந்த வரக்கூடிய மருமகளோ அவங்க மேலே ஒரு காட்ஸ் பிளான் இருக்குது. அதனால தான் அது உங்கள் வீட்டுக்குள்ளே வருது. ம். அந்த மருமகன் ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னா, அந்த காட்ஸ் பிளான் அவங்க மேலே இருக்குது. அதை நிறைவேற்றுறதுக்கு அந்த அம்மா உள்ளே வருது. ம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வந்த பிறகும் பையன் நம்ம கூட தான் இருக்கணும். ம். இது பொண்ணுக்கும் பொருந்தது. ம். இப்போ உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படின்னா மனிதன் தன்மையாக இருப்பது நல்லதில்லன்னு சொல்லிட்டு, தன் தாயும் தகப்பனை விட்டு பிரிந்திருப்பான் அப்படின்னா, அந்த பிரிந்திருப்பான் அல்ல, அப்பா அம்மா விட்டுட்டு ஓடிடு, அப்பா அம்மாவை பார்க்காத. இதை ஒரு வசனமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு குரூப் சொல்லுது. ம். என்ன சொல்லுது? உங்கள் அப்பா அம்மா கூட நான் ஏன் இருக்கணும்? கிறிஸ்தவ பிள்ளைகள் கேட்குது. ம். தனித்து இசைந்திருப்பான் தானே இருக்கு. அப்போ நீங்கள் என் கூட தனியாக வந்துருங்க, தனி கொடுத்தன வாங்க, தனி கொடுத்தன போங்க, இருங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ம். அதெல்லாம் காட் எப்படி லீட் பண்ணுறாரோ அப்படி செஞ்சுக்கோங்க. ஆனால் ஒன்று புரியணும், உன்னுடைய கணவனுடையதான தகப்பன், உன் மாமனார், அவர் மேலே உள்ள தரிசனம் உன் கணவன் மேலே இருக்கு. ம். அதை நிறைவேற்றத்துக்கு இந்த வீட்டுக்குள்ளே நீ நுழைஞ்சிருக்க. ம். அதான் காட்ஸ் பிளான். ம். இப்போ ரெபேக்கால அனுப்பும்போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னதை ரெபேக்காட்ட சொல்லி நிறைவேற்றும்படி அனுப்புகிறாங்க. அப்போ இன்னைக்கு தனிமையாக இருப்பது நல்லதில்லைண்ணே. இந்த பையன் தனிமையாக இருந்தானா ம். இவருடைய பிளானில் ஒன்றும் நிறைவேறாது. ம். ஒரு கேப் இருக்கும். ஒரு கேப் இருக்கும். ம். இதை சொல்லும் போது ஆண்டவர் என்ன உலக பிரகாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம தனிமையாக இருந்தோம்னா ஒரு ஃபேமிலியை கொடுக்குறாரு. ஃபேமிலி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கணவனுங்கிறதான போஸ்டிங் அப்போ தான் வருது. ஆமாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொறுப்பே வரும். நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த போஸ்டிங்கில் போய் உட்காந்தா தானே உங்களுக்கு அதோடைய இது தெரியும். கணவன் மனைவி அப்படிங்கிறது வரும் இல்லையா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாலிபன் அல்லது செல்வி இப்படிலாம் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகாதவங்கள சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது கல்யாணமான பிறகு தான் அது புரியும். சரியா? அந்த பொறுப்புன்னு ஒன்று வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன தான் கணவனாக இருந்தாலும் குழந்தைன்னு ஒன்று பிறந்தால் தான் தகப்பனுங்கிற அன்பு உங்களுக்குள்ளே உருவாகும். நேச்சுரல் இல்லையா? அப்போது அந்த அன்பு ஏன் உருவாகுதுன்னா, இந்த பிள்ளைக்கு அந்த அன்பு தேவைப்படுது. அந்த தாய் எவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பாங்க அவங்க வீட்டில், என் கணவன்கிட்ட கூட செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்கிட்ட செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க. அவங்க நேச்சர் அப்படி இருக்காது, வராது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள அந்த அன்பு உருவாயிடும்.
அந்த Correct. குழந்தை பிறக்கும் போது ஏற்படக்கூடியதான ஒரு அட்டாச்மெண்ட். அது ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட். அது காடே உருவாக்கிடுறாரு. ஆமா. நீங்க யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட மாமியாரை பிடிக்காது, மாமனாரை பிடிக்காது, கணவனை பிடிக்காதுன்னு சொல்ற அம்மா கூட பிள்ளை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு தான் கேட்பாங்க. இந்த சில ஆட்கள்லாம் அந்த டிவோர்ஸ் கேட்குறாங்களே, கேட்கும்போது அவங்க கேட்கறது பாருங்க, கணவன் வேணா பிள்ளை வேணும்பாங்க. ஏன்னா அது தானாகவே உருவாயிடுது, அந்த அட்டாச்மெண்ட் உருவாயிடுதுல. அப்போ இந்த பையனுக்கு அல்ல அந்த பொண்ணுக்கு அந்த தாயோடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு வேணுங்கிறது தான் கர்த்தர் இவங்களுக்குள்ள உருவாக்குறாரு பிறக்கும் போது. எப்பேற்பட்ட பையனும் அந்த பிள்ளை பிறந்தவங்க கையில் கொடுத்த உடனே தகப்பனுங்கிற அந்த அந்த இது உருவாகும் போது உங்களை அறியாமலேயே ஒரு சாக்ரிஃபைஸ் உங்களுக்குள்ள உருவாக தொடங்கிடும். ஒரு பொறுப்புன்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த பிள்ளைக்கு தாயும் தகப்பனும் கட்டாயம் தேவை. பிள்ளை தனிமையாக இருப்பது நல்லதல்ல, கட்டாயம் தேவை. இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் என்ன நினச்சிக்க தெரியுமா? அப்பா இல்லாமல் என்னால் வளர்க்க முடியாதா? எத்தனை பேர் அப்பா இல்லாமல் வளர்க்க முடியும் பொருளாதாரத்தில், ஆனால் அப்பா கிட்ட கிடைக்கிற அன்பு எங்கேயுமே கிடைக்காது. அம்மா இல்லாமல் வளர்க்க முடியும் பொருளாதாரத்தில், ஆனால் அம்மா கிட்ட கிடைக்கிற அன்பு யாருக்கிட்டையும் கிடைக்காது. அந்த நேச்சுரல் இது மிஸ் ஆகும். அது கன்ஃபார்மாக நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பண்ணாலும் ஸ்ட்ராபெரி சாப்பிட்ற மாதிரி வராது. தட்ஸ் அ ஃப்ளேவர். இது வராது. அப்போது நீங்கள் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ இருந்துக்கிற அப்படி நீங்கள் 2 பேரும் பேசுகிறாங்க. இது 2 பேருக்கும் பொருத்தம் தான் நான் சொல்கிறேன். 2 பேரும் செய்கிறாங்க. ஆனால் இவங்க செய்யும் போது அது ஒன்று கிடைக்கும். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ அதாவது இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது வந்துச்சு, அந்த வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க 2 பேரும் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் மீட் பண்ணுறாங்க. பப்ளிக் மீட்டிங்கில் மீட் பண்ணும்போது அந்த ஃபாதர் உட்காந்துருக்காரு. அந்த அம்மாவோட அந்த சின்ன பிள்ளை வருது, ஒரு 4-5 வயசு பிள்ளை வருது. அது அப்பா கிட்ட போகணும், அம்மா பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல. அந்த அந்த சீன் அப்படியே எடுத்திருக்கான். அதாவது கிரியேட் பண்ண சீன்லாம் இல்லை, நேச்சுரல் நடக்குது. அந்த பிள்ளை போகணுமான்னு கேட்குது. அந்த அப்பாவுக்கும் பிள்ளையை பார்த்தோன்னே பாசம் வருது. இந்த அம்மா கையை பிடிச்சிட்டு போ அப்படின்னாங்க. இந்த பர்மிஷன் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா அந்த பிள்ளைக்கு? அவன் பார்த்துட்டே இருக்கான். அப்பா கிட்ட போகிறதுக்கு அந்த பிள்ளை பெர்மிஷன் கேட்குது. இந்த 2 பேர் பிரிகிறாங்கல்ல, மடையர்கள் இவங்க 2 பேரும். அந்த பிள்ளையோடையதான அந்த அந்த ஃபீலை இவங்க யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும், அத்தனை பேருக்கும் பொருந்தும். மிஸ் ஆகுது, அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவளோட என்னால் வாழ முடியாது, இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட என்னால் வாழ முடியாது. அந்த இவர் மோசமான கணவர், மோசமான எஸ். ஆனால் நடுவில் ஒன்று இருக்கே, அதுக்கு 2மே வேணுமே. உங்களால் எல்லாமே கொடுக்க முடியாது. சரி, இது அடுத்த பார்ட். நீங்கள் அழகாக கொடுத்துட்டீங்க 2 பேரும் சேர்ந்து. ஏதோ ஒன்று, நான் நிறைய பேர் சொல்லுவேன், நல்லா வண்டி ஓடுது, நல்ல வண்டி ஓடுறதும் இருக்குது ரோட்டில். சில நேரத்தில் மக்கார் பண்ணி ஆனால் வண்டி ரீச் ஆனால் போதும் டெஸ்டினேஷனுக்கு, அப்படி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஓரமாக வண்டி நிற்காம ஏதோ ஒன்று ஓட்டிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபேமிலியும் இருக்குது. போய் சேர்ந்துட்டோம், வண்டி நிற்கல, கரகரான்னு சவுண்டு கொடுக்குது, ஏதோ ஒன்று பண்ணுது, வண்டி போகுது அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. ஓட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு. இது ஓகே, இது வரைக்கும் ஓட்டுறவங்க இருக்காங்க. இப்போது இந்த பேரப்பிள்ளைக்கு இன்னொன்று தேவைப்படுது. தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மகளுக்கு இன்னொன்று தேவைப்படுது. தாத்தாவுடைய பாட்டி, அவங்க தாத்தா பாட்டியோடைய அன்பு ஒன்று தேவைப்படுது. இவங்க இந்த ஜென்ரேஷனில் உள்ள யாருக்குமே அது புரியல. அதை தாத்தா பாட்டி மட்டும்தான் தர முடியும், வேற யாராலையும் தரவே முடியாது. இந்த மெசேஜை எனக்கு ஆண்டவர் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்ற மெசேஜை கொடுத்துட்டே இருக்கும்பொழுது அதை எழுதிட்டே இருக்கேன். எழுதும்போது சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே வெறும் கணவன் இல்லாமல் இருப்பது நல்லதல்ல, மனைவி இல்லாமல் இருப்பது நல்லதல்ல தான் நம்ம பேசுகிறோம். ஒரு பார்ட் தான் பார்க்குறோம். இவங்க 2 பேரும் ஒரு மாம்சமான பிறகு இவர்கள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, பிள்ளை வேணும். பிள்ளை வந்த உடனே அந்த பிள்ளைக்கு அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை வரும், கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த தாத்தா பாட்டின்ற ஒரு உறவு இருக்குல்ல, மஸ்ட். அந்த தாத்தா பாட்டி கொடுக்கறதான அந்த அன்பை நீங்கள் உலகத்தில் வேறு யாராலையும் தரவே முடியாது. இப்போ நீங்கள் இப்படி, நான் சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தாத்தா ஆகிட்டார். அவர் கூட உட்காந்து பார்க்குறேன், மனுஷன் என்டையர்லி சேஞ்ச் ஆகிருக்காரு. வேற கட்டத்துக்கு வந்துட்டார், வேற கட்டத்தில் இருக்கிறாரு. அவருடைய மகள்கிட்ட அவர் பேசுறதுக்கும் பேர பிள்ளைகிட்ட பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டோனே வேற மாதிரி மாறும், வேற டோனா இருக்கு. அதாவது மகனை சில விஷயத்துல மன்னிக்க முடியாத இவரு பேர பிள்ளைய மன்னிக்கிறாரு. எனக்கு அது இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, நான் படிக்கலை, அதை படிக்கலைன்ற சென்ஸ் மார்க் வராது. நடந்த சம்பவம்லாம் பயங்கரமாக இருக்கும். மார்க் வரலன்னொன்னே செம சாத்துவாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி அப்பா அம்மா பேச்சே கிடையாது.
என்னப்பா ஆச்சு? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் கிடையாதே. ஆமா. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வீட்ல காட்டுறதுங்கிறது ஒரு இமாலய கஷ்டம். ஆமா. நான் எப்போ காட்டுவேன்னா, காலையில கிளம்பிட்டு கிளம்பும்போது காட்டுவேன். ம். அந்த அர்ஜென்ட்ல காட்டுவேன். அதுலயும் அடி விழும். ம். அந்த நிமிஷத்துலயும் அடி விழும்னு வச்சுக்கங்களேன். குடுக்க வேண்டியதை குடுத்துருவாங்க. மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க எங்க அம்மா. அந்த மாரி கோவக்காரங்க. அப்போ நம்ம ஃபெயில் ஆனா இவ்ளோ நடக்குமா? அப்போ என் பையன் வரான். எங்க அம்மா என் பையன் வந்து எங்க அம்மா பக்கத்துல போய் உட்காந்துட்டு சோகமா உட்காந்துருக்கான். எங்க அம்மா கேட்குறாங்க, "என்ன ஆச்சுப்பா?" அப்படின்னு. "மார்க் குறைஞ்சிருச்சு. அப்பா கிட்ட போனா அப்பா திட்டுவாரு, அடிப்பாரு." அப்படின்னு உடனே, "யார் அவனா? ம். அவன் என்ன மார்க் எடுத்தான்னு எனக்கு தெரியும்." ம். அப்படின்ட்டு, "டேய் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடு." அப்படிங்கிறாங்க. ம். நானு, "அம்மா அவன் என்னம்மா நீ 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 என்ன எடுத்தன்னு எனக்கு தெரியும் தானே?" ம். நான் கேட்டேன், "அம்மா நீங்க என்ன அடிச்சீங்க தானே? நான் கம்மியா எடுத்தேன்னு அடிச்சீங்க தானே? அதுக்கு சின்ன பிள்ளைய அடிப்பாங்களான்னு?" கேட்குறாங்க. அவன் அடிக்கும்போது நானும் சின்ன பிள்ளை தானே. அது ஆனா அந்த அந்த பாசம் ம். தாத்தா பாட்டி ஆனா மட்டும்தான் வரும். இது அந்த பிள்ளைக்கு தேவை. ம். நீங்க எங்க வேணா பாருங்க. எத்தனையோ பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டிய அப்பா அம்மா மாரி பார்த்ததெல்லாம் உண்டு. ம். ஏன்னா இவங்க வேலைக்கு போயிருவாங்க, எல்லாம் போயிருவாங்க. அப்பா அம்மாவுடைய ஸ்தானத்துல இருந்து பாப்பாங்க. எத்தனையோ பிள்ளைகள் பாட்டிய அம்மான்னு கூப்பிட்டது உண்டு. ம். இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் அந்த உறவே வேணாங்குது. ஆமா. அதோட விளைவுகள் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. சில நேரத்துல இந்த வெளிநாட்டுல இருக்கவங்க அப்பா அம்மாவ கூப்பிடுவாங்க. ம். நான் ரொம்ப பெருமையா நினைப்பேன். பரவால்ல, அங்க இருந்தா கூட அப்பா அம்மாவ கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு. நான் வெளிநாட்டுக்கு ஒரு தடவ ஊழியத்துக்கு போனபோது, அங்க போனா அங்க இருக்கிற அந்த அப்பா அம்மா சொன்னது கேட்டா நான் நொந்துட்டேன். என்னன்னா, இங்க வேலைக்கு ஆள் வச்சா ரொம்ப காஸ்ட்லி. நடந்த சம்பவம். ம். இங்க வேலைக்கு ஆள் கிடைக்காது. காஸ்ட்லி. வேலைக்காரங்களுக்கு பதிலா பிள்ளைய வளர்க்கறதுக்கு இவங்கள கூட்டு போயிருக்காங்க. அதே பொண்ணு, அதே பையன் அந்த காலகட்டம் வந்த உடனே அப்பா அம்மா ஊருக்கு அனுப்பிச்சுட்டான். ம். பிள்ளைங்க வளர்ந்த பிறகு. ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஒர்க் முடிஞ்சிருச்சு. வேலைக்கு விசா போட்டு கூட்டு போன மாரி கூட்டு போயிருக்கான். ஒர்க்கிங் விசால. ம். திருப்பி அனுப்பிச்சு விட்டான். பாண்டிங் இல்ல. ம். புரியுது. எல்லாமே எக்கனாமிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். லாப நஷ்ட கணக்கு. இங்க தாத்தா பாட்டிக்கான நான் ரொம்ப யோசிப்பேன். இந்த தாத்தா பாட்டிங்கிறதான அந்த கான்செப்ட் அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் பார்த்தது வீடியோ கேம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். முந்தியெல்லாம் தாத்தா பாட்டி தான் ஒரு கதை சொல்லுவாங்க. எந்த கதையாவது சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் நம்ம குடும்பங்கள்ல வந்து பைபிள் கதைய சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு கதை. அவனுக்குள்ள ஒரு நல்ல சீடு மாரல்ஸ் இருக்கும். நல்ல மாரல்ஸ் இருக்கும். ஒரு சீடு போட்டுக்கிட்டே வருவாங்க. அந்த சீடு ஒரு நாள் முளைக்கும். ம். இவங்க தாத்தா பாட்டி இப்ப எதுக்குங்க தாத்தா பாட்டி? இந்தாங்க சாப்பாடு ஊட்டுறதுக்கு. ம். பாட்டிக்கிட்ட குடுத்துருவாங்க. அவங்க அப்படி இடுப்புல வச்சுக்கிட்டே சாப்பாட ஊட்டிக்கிட்டே சுத்தி காட்டிக்கிட்டு, குருவிய காட்டிக்கிட்டு அது அப்படியே சொல்லி ஊட்டி முடிச்சுருவாங்க. இப்போ வீடியோ கேம்ஸ கையில குடுத்து தலையில 2 போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அது சாப்பிடுது. வேலை முடிஞ்சிருச்சு. ம். ஆனால் அங்கிருந்து வர வேண்டியதான டேக் அவே மிஸ் ஆயிடுச்சு. ம். அடுத்து இவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது பிள்ளைய பாட்டிக்கிட்ட குடுத்துட்டு போயிருவாங்க. அந்த பாட்டி தாய் மாரி வளர்ப்பாங்க உட்காந்து. எல்லாம் பண்ணுவாங்க. திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த பிள்ளை இவங்கள விட்டு போகவே போகாது. காரணம் என்னன்னா அவ்வளோ பாண்டிங் உருவாயிடும். இவங்க கொண்டு போய் இப்போ ஒரு க்ரீச்ல விட்டுர்றாங்க. ம். இல்ல ஒரு ப்ளே ஸ்கூல்ல விட்டுர்றாங்க. எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் போய் வராங்க. அவங்க பிள்ளைய தப்பா பார்க்குறாங்கன்னு சொல்லல. 50 பிள்ளையோட சேர்ந்து இந்த பிள்ளைய பார்ப்பாங்க. இது 50க்கு ஒண்ணா உட்காந்துருக்கும். ம். ஆனா இங்க அந்த பாட்டி இந்த ஒரு பிள்ளைய தான் பார்ப்பாங்க. ம். தட்ஸ் அ மிஸ்ஸிங். இதோட வேல்யூ வேற. பயங்கரம். ம்ஹ்ம். இப்ப இந்த மெசேஜ எழுதும்போது காட் சொன்னாரு, "இன்னைக்கு தனிமையா இருப்பது நல்லதல்ல. இவங்களுக்கு யாருக்குமே புரியல. ம். வெறும் கணவன் மனைவி தான். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க." ம். ஏன்னு சொன்னா, இவங்களால அந்த பாண்டிங்குள்ள வரவே முடியல இப்ப. சரி இப்படி இருக்கிற குடும்பத்துல எப்படி காடோடைய தரிசனத்த குடுக்குது சொல்லுங்க? ம். அதான் நினைக்கும்போது நோவாவோட பிளான ஒரு குளோபல் மேண்டேட் எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி இத குடுத்து இவரும் செய்றாரு பாருங்களேன். அத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு விஷயத்த யோசிப்பேன். எப்பவுமே நோவா ஃபேமிலில நெறைய நோவா பத்தி எடுக்கிறேன். இது ரிப்பீட்டட் கூட பண்ணுவேன். ஏன்னு சொன்னா, இப்போ வந்து நீட் ஆஃப் த ஹவர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மணி நேரத்துக்கு எது தேவைன்னு ஏன்னா பார்க்கும்போது மேத்யூ 24 நமக்கு லைவா நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இயேசு நோவா மென்ஷன் பண்றாரு. ம். மேத்யூ 24ல 37, 38ல அது இப்ப நடந்துட்டு இருக்கு. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்துல நடக்கும். ம். அப்ப நோவா கிட்ட இருந்ததான சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் அன்அக்செப்டபிள் என்னால. இப்போ முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னன்னா, அவரு வந்து ஒரு விஷயத்த டீச் பண்றாரு ஜனங்களுக்கு. இல்ல ப்ரீச் பண்றாரு. என்ன ப்ரீச் பண்றாருன்னா, உலகம் அழிய போதுன்னு சொல்றாரு. 100 வருஷமா. 100 வருஷமா சொல்றாரு. உலகத்துக்கு அந்த ஆள் பைத்தியம். ம். வேர்ல்ட பொறுத்தவரைக்கும் அந்த ஆள் பைத்தியம். சிரிக்கிறாங்க. அதுவும் எப்படி அழிய போதுன்னு சொல்றாருன்னா, நடக்கவே முடியாத விஷயத்த வச்சு சொல்றாரு. ம். ஒரு மலை இருக்குது. ம். பக்கத்துல அராரத் மலைலாம் இருக்கு. எவ்வளோ இருக்கு?
இவர் சொல்றாரு, அதெல்லாம் 3 அளவுக்கு தண்ணி வரப்போகுதுன்னு. இன்னைக்கு சொல்லி பாருங்க பார்ப்போம். ம். யாரும் நம்ப மாட்டான். ம். அவர் சொல்றாரு, இந்த மலையெல்லாம் 3 அளவுக்கு தண்ணி வரப்போகுது. இப்போ ஒருத்தன் சொல்றான், தண்ணி வந்தா நான் அந்த மலைக்கு மேல போயிடுவேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா, ம். அந்த மலைய 3 அளவுக்கு தண்ணி வரும். உச்சிக்கு போயிடுவேன். அந்த உச்சிக்கு மேல தண்ணி வரும். ம். பைத்தியம் மாரி பேசாத. அப்படிதானே சொல்லுவோம். ம். நோவா லிட்ரலி 100 வருஷம் ஒரு பைத்தியக்கார பிரசங்கியார். எல்லார் எவ்வளோ கண்களுக்கு முன்பாக. எவ்வளோ மனசு நொந்திருக்கும்ல? எப்படி உடைக்கப்பட்டிருக்கும். அங்க பசங்க என்ன சொல்லியிருப்பாங்க அதுக்கு? ம். சரி, அந்த பசங்கள என்ன சொல்லியிருப்பாங்க? இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, ம். அப்பாவுடைய வேலை என்னன்னு கேட்பாங்க. ஆமா. அந்த வேலை நல்ல வேலையா இருந்தா, அந்த பையன் தைரியமா எந்திச்சு நின்னு சொல்லுவான். ம். கொஞ்சம் அந்த வேலையில ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்கு. அதாவது ம். பிரச்சனை இல்ல. எந்த வேலையும் குறைவானது கிடையவே கிடையாது. ஆமா. இவங்க தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. நான் அந்த அனுபவிச்சதுனால நான் ஒண்ணு சொல்றேன். "நீ என்ன வேலை பார்த்தேன்னு?" என்ன கேட்டாங்க. என்ன ம். நீ ஸ்கூல்ல நிக்கும்போது கேட்பாங்க. நாங்க வந்து பேசிக்கலி புட்சர். ம். அப்ப நான் சொன்னேன், இந்த மாரி வச்சிருக்கோன்னே, "அப்படியா?" அப்படின்னு ஒரு அந்த அந்த டோன் குறையும். அப்ப அந்த பையனுக்கு அந்த ஒரு காரியத்த சொல்லும்போது, "என்னடா பண்றாரு உங்க அப்பா?" ம். "எங்க அப்பா உலகம் அழிய போதுன்னு சொல்லிட்டுருக்காரு." "ஓ! அவங்க அந்த அவருடைய பையனா நீ? ஏன்டா உங்க அப்பாவுக்கு தான் அறிவு இல்ல, உனக்குமா இல்லன்னு?" கேட்பான்ல. சரி, அத விட்டுருங்க. அவருடைய மனைவி என்ன சொல்லும்? ம். மருமக, இவ்வளோ பேரையும் ஒரு தரிசனத்துக்குள்ள இணைச்சு ஒரு ம். ஊழியத்த இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பத்தால அத செய்ய முடியல. ம். ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தால இவ்ளோ பிராக்டிகாலிட்டி தனக்குள் இருக்கு. இவ்வளோ பிராக்டிகல் டிஃபிகல்டீஸோட தனக்குள் உள்ள தரிசனத்த தன் மனைவிக்குள்ளயும், தன் மகனுக்குள்ளயோ, மகளுக்குள்ளயோ, தன் மருமகனுக்குள்ளயோ, மருமகளுக்குள்ளயோ கொண்டு வருவது கஷ்டம். ம். தரிசனத்த கொண்டு வரது ஆமா. கஷ்டம். இப்பவும் சொல்றேன். உங்க மருமக உங்களுடைய ஃபேமுக்கோ, நேமுக்கோ கூட இருக்கிறது வேற. ம். இன்னைக்கு நெறைய பேருடைய ஆவிக்குரிய குடும்பத்திலேயே சொல்றேன். மருமகள கூட்டிட்டு வந்துர்றாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, இவர் பெரிய ஆளு. இவர் ம். குடும்பத்தில வந்துட்டோம். அதுல அந்த குடும்பத்தில இருக்கிறோன்றது அவங்களுக்குள்ள இருக்கு. ம். குடும்பத்தில இருக்கீங்க, தரிசனத்தில இருக்கீங்களான்றது தான் ம். கேள்வி. ம். குடும்பத்தில இருக்கீங்க, தரிசனத்தில இருக்கீங்களா? ம். இன்னைக்கு நான் பார்க்கிறது அப்படிதான் இருக்கு. நெறைய ஊழியக்காரர்கள் கூட தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும்போது, தரிசனம் இல்லாமல் தன் குடும்பத்துக்கு ஏத்த ஒரு ஆளு. தரிசனத்துக்கு ஏத்த ஒரு ஆள் இல்ல. ம். குடும்பத்துக்கு ஏத்த ஒரு ஆள் செலக்ட் பண்றாங்க. அது கிடைச்சிடுது. ம். அந்த தரிசனத்துக்கு அந்த குடும்பத்துக்கு ஏத்த ஒரு ஆள் கிடைச்சிடுது. இவங்களுடையதான அந்த குவாலிட்டிய மெயின்டெயின் பண்ற மாரி, நடந்துக்கிற மாதிரி, வெளி இடங்கள்ல வந்து கௌரவமா நடக்கிற பிள்ளையெல்லாம் கிடைச்சிருது. பையன்லாம் கிடைச்சிடுறான். ம். பட் இந்த விஷன் அந்த பையனுக்குள்ள இருக்கா? இந்த விஷன் அந்த பொண்ணுக்குள்ள இருக்கான்றது தான் கேள்வி. ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலி நோவாக்குள்ள இருந்தது, மருமகளுக்குள்ள இருந்துச்சா? ஆபிரகாமுக்குள்ள இருந்தது, ரெபேக்காளுக்குள்ள இருந்துச்சு. சேர்ந்து கட்டுறாங்களே அந்த குடும்பம் நோவா குடும்பம். முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுச்சு. வேலைய முடிச்சாங்க. சக்சஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட். இன்னைக்கு உங்க மினிஸ்ட்ரிய சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண முடியுதா? நான் ஒரே ஒரு சாட்சி சொல்லிட்டு முடிக்க விரும்புறேன் இந்த இத. பட் இத நான் யாரையும் பர்ட்டிகுலரா சொல்லல. நான் கேட்டது மட்டும் தான். ம். ஒரு பெரிய ஊழியக்காரர். ஐ டோன்ட் வாண்ட் டூ மென்ஷன் த நேம் ஆர் எனிதிங். ஜஸ்ட் ஒரு பெரிய ஊழியக்காரர். அவருடைய தரிசனம் வந்து உலகளாவிய தரிசனம். ம். குளோபல். அவரால குளோபலி அவரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க லட்சக்கணக்கில. அந்த மனுஷன் சாகும்போது தன்னுடைய வீட்ல அவுட் ஹவுஸ்ல இருந்தாரு. ம். அவர் அந்த இடத்துல கொண்டு போய் போட்டது மகனும், மருமகளும். பார்க்க போனபோது அந்த ஊழியக்காரர் சொல்லி அழுதது அது. ம். என்ன கொண்டாந்து இங்க போட்டாங்க. இவங்க உட்கார்ந்திருக்க பேஸே அவரது தான். ம். அவர் போட்ட பேஸ். ஆனா அவரோட தரிசனத்த சுமக்க இவங்க யாரும் தயாரா இல்ல. இன்னைக்கு இந்த மாரி அழுதுகிட்டு இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கான். மகனாலயோ, மருமகளாலயோ, பேரப்பிள்ளைகளாலயோ. ஸோ நீங்க உங்களுடையதான ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவங்கள தேடாதீங்க. உங்க தரிசனத்துக்கு ஏத்தவங்கள தேடுங்க. ம். தட் ஷுட் பி ஃபைன். அதே மாரி இன்னொரு சைடுல வந்து நோவாவின் குடும்பம் சேர்ந்து வந்து பண்ணா, அதோட இம்பாக்டும் எவ்வளோ பெருசா இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். 4000 வருஷம் கழிச்சு நீங்க பேசப்படுவீங்க. ஆ. இன்னைக்கு பில்லிகிரகம் ஐயாவ நீங்க பேசுனீங்க இல்லையா? ஸ்டார்ட்டிங்ல அதான் சொன்னேன். நமக்கும் பில்லிகிராமுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நம்ம நான் நாடா? இல்ல நம்ம அவர் மூலியமா ரட்சிக்கப்பட்டோமா? ஆ. இல்ல. ஆனா பேசுறோம்ல. ஆமா. தட்ஸ் அந்த இம்பாக்ட் ரிசல்ட். நடக்குது. அதான் ரிசல்ட். அப்போ ஃபைனலா வந்து காட் ட்ரஸ்ட் பண்றாரு. அப்ப யார ட்ரஸ்ட் பண்றாருன்னா, தன்னோட வேலைய வந்து இன்னொரு இப்படி சொன்னா பொருந்துமான்னு பாருங்க இங்கிலீஷ்ல. காட் டசன்ட் வாண்ட் இன்டெலிஜென்ட் பீப்பிள். ஹி வாண்ட்ஸ் ஒபீடியன்ட் பீப்பிள். இத அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம். God doesn't want the talented ஆ. one. God need the obedient one. ஒபீடியன்ட். ஸோ அந்த ஒபீடியன்ஸ்ல இருந்துட்டாலே நமக்கு பல விஷயங்கள் ஒரே ஒரு தரிசனங்கள். விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணும். God என்ன ஒரு தரிசனத்தோட கொண்டு வந்தாரு. அத என் மகளுக்குள்ளயும், என் மகனுக்குள்ளயும், என் மனைவிக்குள்ளயும் கொண்டு போவேன். ம். வரவங்களுக்கு தெரியணும். ம். நான் ஏன் இவங்களோட வந்திருக்கிறேன்னா, இந்த தரிசனத்த நிறைவேத்துறதுக்கு. இந்த புரிதல் இந்த 2 பேருக்கும் இருந்துட்டாலே, காடுடையதான மிஷன் வந்து சக்சஸ் ஆயிடும். ஆமா. இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கும்போது
எப்படி போகும்னு எனக்கும் தெரியல. ஆனா ஒரு பிராக்டிகலான ஒரு நிகழ்ச்சி. மேத்யூ 24 லிங்க் பண்ணி தான் நம்ம பேசியிருக்கோம். அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இல்ல. ஆனா எப்படி ஒரு மேண்டேட் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த பதிவுல இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம். அதுவும் இல்லாம எண்ட் டைம்ஸ் விஷயமா. இப்போ ஆஃப் லேட் நான் திருப்பியும் ரெவலேஷன படிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு ஆரம்பிக்கும்போது சொன்னேன். ஏன்னு தெரியல. பட் அது படிக்க படிக்க வித்தியாசமாவும் இருக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு மட்டும் இல்ல. ஏதோ ஒரு ரெவலேஷன் கிடைக்கிற மாரியே தோணுது. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நம்ம நேயர்களும் நெறைய பேரு இன்னும் பிப்ளிக்கலாவும், ஸ்பிரிச்சுவலாவும் நெறைய ரெஸ்பான்ஸ்லாம் எழுதுறாங்க. அடுத்த பதிவுல இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நிகழ்ச்சிய பார்ப்போம். ஒரு நோட்ல ஆரம்பிக்கலாம். பட் வில் மோர் தென் தட் இந்த நிகழ்ச்சியோட மெயின் யூஎஸ்பியே இட் இஸ் ட்ரிவன் பை த ஹோலி ஸ்பிரிட். நம்ம எதுவும் பிளான் பண்ணி எக்ஸாக்ட். ரொம்ப வரல. அதனால பரிசுத்த ஆவி என்ன சொல்றாரோ அத மட்டும் பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். எல் ஷடாய் ஹோம்ஸின் ஜெஹோவா ஷாலோம் உங்கள் கனவு இல்லத்தை வடிவமைத்து உங்கள் கைகளில் தருவதே எங்கள் நோக்கம். உறுதியான தொழில்நுட்பத்தோடு நவீன வசதிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள். தாம்பரம் சந்தோஷபுரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் வெறும் குடியிருப்புகள் அல்ல, சந்தோஷம் மற்றும் சமாதானம் நிறைந்த குடியிருப்புகள். தொடர்புக்கு மொபைல் எண் 8124111160, 8124111700. மின்னஞ்சல் elshadaihomes2019@gmail.com. இன்றை பதிவு செய்யுங்கள்.